சார். நம்ம புள்ளையும் வெளியே போக கூடாது, நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால வீட்டோட மாப்பிள்ளையா கேக்குறாங்க சார். அதெல்லாம் எப்படியா நடக்கும்? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணு சார். நான் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத பத்தி பேசாத, நான் கேக்குறேன் பதில் சொல்லு. ஓகேங்களா, எங்க பிசினஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளையா வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும். கேட்டுக்க வர்ற மருமகனும் நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்து அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு ஒன்னு. தொழில் இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா தான் அதை எடுத்து செய்வார். அம்மா இருங்க, அவர் பொண்டாட்டியே இருக்காங்க இங்க. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? பொண்ணையே நம்ம அவங்கள நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் கொடுக்கறனால என்ன சார் தப்பு? மாமி மறுபடியும் நீ எங்க ரூட்லயே கிராஸ் பண்ற, ஜாம் ஆயிருவேன். என்னோட எஸ்டாப்ளிஷ் என் பாரம்பரியத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. இன்னொருத்தர் கிடையாது, உங்களோட பொண்ணு கொடுக்கற கணவர். கடன் வாங்கியிருக்கேன். ஆமா ஆமா, நான் கேட்கும்போது நீ கொடுத்த. இந்த வந்துடுறேன். அதுக்கு அவங்க சொல்றது எப்படின்னா வெளியில குடுக்கலான்னு சொல்றாங்க. நாங்க வீட்டோட மருமகனாக இருந்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேக்குறேன் நானும். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? அதுல ஏன் ஷேரும் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா சார், எங்களுடைய பிராண்டு அதுல இருக்கணும் சார். அதை சார்ந்து மற்ற சந்ததியினருக்கு எங்களால குட்டி கொடுக்க முடியாது சார். அது சரி, படுத்துக்கிட்டு தூங்குமா நாய், நின்னுக்கிட்டு தூங்குமா பேய்.